அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம் தாவூத். தாவூத் அப்படின்னு பேர் வச்சதுனாலேயே இந்த படம் ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரான படம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான படங்கிற மாதிரி ஒரு கருத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த படம் ரிலீஸ் நாளைக்கு ஆகலை, இன்னைக்கு ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படம் நமக்கு ஒரு நாள் முன்கூட்டியே போட்டாங்க. ஒரு படம் சென்சார் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை வந்து விட்டுறணும். இந்தியா மத்திய அரசோட நிறுவனம் தானே ஒரு சென்சார் அப்படிங்கிறது, அவங்களுடைய ஒரு அரசு அலுவலகம் தானே. சென்சார் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி ஓடிடியில் எத்தனையோ படங்கள் சென்சாரே ஆகாமல் வீட்டுக்கே வருது. அப்படி இருக்கப்போ ஒரு சினிமா சென்சார் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை வந்து பார்த்து நீங்கள் என்ன வேணாலும் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் ஒரு படம் சென்சார் ஆகி தேட்டருக்கு வர்றப்போ அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எங்கள் ஏரியாவில் பண்ணக்கூடாது, உங்கள் ஏரியாவில் பண்ணக்கூடாது, இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துறது அரசுக்கே அழகு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் வந்து உண்மையாக அது தவறு தான் அது. அதனால் அந்த இயக்குனர் வந்து வேதனைப்பட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் தாவூத் நீங்கள் நினைக்கிற மாதிரி கதை இல்லைங்க, கடத்தல் கதை தான். ஆனால் இவங்க வந்து வெடிபொருட்களையோ தீவிரவாதத்தையோ கடத்தலை. ஒரு தாவூத்னு ஒருத்தரை கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க அந்த படத்தில். அவர் கிளைமாக்ஸில் வந்து ஒரு ஷேடோவாக கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி லுக்கில் அப்படி வந்துட்டு மறைஞ்சு போயிடுவார். பார்ட் 2ல் அவர் யார் என்னங்கிறத சொல்கிறோன்னு டைரக்டர் சொன்னார். ஆனால் ஒரு அருமையான படமாக எனக்கு தெரிஞ்சது இந்த படம் தாவூத். தாவூத் தரமான யூத் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாவூத்துக்கு கீழே 2 குரூப் வேலை பார்க்குது. ஒன்று வந்து விசாகம்ங்கிற ஒருத்தரோட குரூப்பு, இன்னொன்று மூர்த்தி குரூப். மூர்த்தி வந்து நம்ம சாய்தினா, விசாகம் வந்து நம்ம அபிஷேக் அவர் தான். இந்த 2 குரூப். அபிஷேக் வந்து அவரே விஜய் சேதுபதி லுக்கில் தான் இருப்பார், அந்த வில்லன் நடிகர் அருமையாக இருப்பார். இவங்க 2 பேர்கிட்ட ஒரு ஒரு டாக்ஸி டிரைவர் மாட்டிக்கிறாரு. என்னன்னா லிங்கா, அவர் தான் தம்பிதுரை. லிங்கா உங்களுக்கு தெரியும், நிறைய படங்களில் ஹீரோவாகவும் சில படங்களில் 2ஆம் நாயகராகவும் நடிச்சிருப்பார். சில படங்களில் சின்னதாக நல்ல கேரக்டர் இருந்தால் கூட பண்ணுவார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிரைவராக வர்றாரு. அதுவும் சரத் ரவி, ஜானிங்கிற கேரக்டரில் வர்ற சரத் ரவியை பார்த்தாலே பயப்படுற ஏரியா தாதா. அவரும் வந்து விசாகத்தோட ஆள் அவர். அப்படி இருக்கிற அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காப்புல லிங்கா. அந்த கார் டிரைவரை தங்களுடைய கடத்தலுக்கு உட்படுத்துது அபிஷேக் சரத் ரவி குரூப்பு. அதுவும் தன் காதலிக்கு அவர் கார் ஓட்டுறத சரத் ரவி விரும்பவே மாட்டேங்கிறாரு. அவருடைய காதலி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா ஆச்சர். ஏங்க இதில் ஹீரோ லிங்காங்க, ஆனால் அவருக்கு காதலி கிடையாது. சாரா ஆச்சர் டேனி கேரக்டரில் வர்ற அந்த பெண் பார்த்தீங்கன்னா சரத் ரவியோட காதலி. அதுவும் அவருக்கு வந்து இப்படிலாம் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ட்ரிப்பு டாக்டர் கட்டை போட்டு போவாங்க, ஸ்டெதஸ்கோப்லாம் கழுத்தில் மாட்டிட்டு. ஒரு ட்ரிப்பு பைலட்டாக போவாங்க, ஒரு ட்ரிப்பு ஒரு நர்ஸு கேரக்டர்லேயே எதுலேயோ போவாங்க. உண்மையாக அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கதாநாயகி காணாமல் போயிடுறாங்க. கதாநாயகி காணாமல் போன நாயகி ஆயிடுறாங்க. அவங்கள அப்படியே லிங்கா கைப்பற்றிக்கிற மாதிரி இருந்தால், அந்த டான் லைஃப்லலாம் இதெல்லாம் சகஜம் இல்லை. ஒரு டானோட காதலியை இன்னொருத்தர், அந்த காலத்தில் அரசர்கள் மாதிரி தானே இந்த டான்கள்லாம் வாழ்கிறாங்க. படையெடுத்து போவாங்க, அங்கே இருக்கிற ராணியும் இளவரசியும் இவங்களோட ஆளாக மாற்றிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து டான்லாம் வாழ்கிறாங்க. அப்படிங்கிறப்போ டேனியை தம்பிதுரை லிங்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அண்டர்டேக் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் கதை அப்படி போகலை. ஒரு பேர் என்ன, தாவூத்துக்கு ஒரு விஷயம் கைமாறணுன்னா கைமாறி ஆகணும், எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. அதுக்கு அபிஷேக் ஒர்க் பண்ணுறாரு, விசாகம் அபிஷேக்கு. அவர்கிட்டருந்து அதை தட்டி பறித்து தாவத்துக்கிட்ட பாருங்கள் இவனால் முடியல பாருங்கன்னு சொல்ல நினைக்கிறாரு நம்ம சாய்தினா, மூர்த்தி கேரக்டரில் வர்றவர். ஆனால் அதை லிங்கா செவனே செஞ்சு முடித்தாரா, அதுக்கு சப்போர்ட்டாக சரத் ரவி இருந்தாரா, இல்லை ஊடால பூந்து யார் ஆட்டையை கலைச்சது, தாவூத்தோட விஸ்வரூபம் கிளைமாக்ஸில் எப்படி இருந்தது, இதாங்க. இதில் திலீபன் பாய்சன்கிற ஒரு கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ராதா ரவி போலீஸ் கமிஷனராக உட்காந்த இடத்துல உருட்டல் மிரட்டலான நடிப்பில் நம்மளை கட்டி போட்டுடுறாரு. அது மாதிரி
ஜாராவோட கேரக்டர் வந்து நம்ம லிங்காவோட ரூம்மேட்டு. சாரா வந்தாலே 2000 வருஷங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மணிங்கிற கேரக்டரில் மணி ஆட்டிகிட்டே இருக்கார். குடிக்கிறதுக்கு பூஜை போடுறது, சரக்கை சாமியாக கும்பிட்றது, அதுக்கு சிக்கன், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் உடைச்சி படைக்கிறது, அதுக்கு ஒரு லாஜிக்காக ஒரு கதை சொல்கிறது. ஐயோயோ, சரக்கடிக்காதவனையும் சரக்கடிக்க வச்சுருவார் போட்டிருக்கு இந்த சாராவா சரக்குறாவா. ஐயையோ, மணி கேரக்டரில் மிரட்டி இருக்கிறாப்புல. பூஜை பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு மாமியெல்லாம் நம்ப வச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்பின்னு அவங்க மேலே பாசம். விபூதி வைப்பாங்க மறுநாள் காலில். நம்ம லிங்காவுக்கு வைக்க மாட்டாங்க, சாராவுக்கு மட்டும் வைப்பாங்க வீட்டுக்காரம்மா, அதாவது இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா. அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரத் ரவி ஆகட்டும், ஜானியா என்னையா சரத் ரவிக்கு இப்படி ஒரு கேரக்டரு ஜோடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுமாதிரி அர்ஜய் அரவிந்த் கேரக்டரில் அசத்திருக்கிறாப்புல. இவங்க இல்லாமல் ஆனந்த் நாக் போலீஸ் அதிகாரியாக வர்ற ஆனந்த் நாக் அவரும் ஒரு ஹீரோ, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ஜெயக்குமார் தாங்க உண்மையாக அந்த போலீஸ் ஆஃபீஸராக, அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் சேரன்ராஜ் வட்டி கொடுத்துட்டு லிங்காவை அடிக்கிறது மிரட்டுறது அந்த கேரக்டரில். சரவணன், சீலன் இவங்க எல்லாருமே முக்கியமான பாத்திரத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்னவோ தெரியல, இந்த கேரக்டர் நேம்லாம் எனக்கு மறந்து போயிடும். நான் என் ஃபோனை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு மூர்த்தி, விசாகம் அப்படிங்கிற கேரக்டர் நேம்லாம் வருது. அதுமாதிரி தம்பிதுரை லிங்காவோட கேரக்டர் பேர் அப்படின்றது. சாரா ஆச்சர் தான் அந்த டேனிங்கிற கேரக்டர் தான் நான் மறந்துட்டேன். உண்மையாகவே அந்த அளவுக்கு இந்த படம் என்ன ஊடுருவி போயிருக்குன்னா அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதாங்க தாவூத். அருமையாக பண்ணியிருக்காங்க. டேர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில், டேர்ம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேனரில் எஸ் உமா மகேஸ்வரி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சரத் வளையாபதி, கண்ணில் ஒத்திக்கலாம், மிரட்டி இருக்காப்புல. அவர் மட்டும் இல்லை, சரத் வளையாபதி மட்டும் இல்லை, பிரண்டன் சுஷாந்த் 2 பேரும் போட்டி போட்டு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ராகேஷ் அம்பிகாபதியோட மியூசிக்கில் அருண் பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு பாட்டு உண்மையாகவே ஒர்த்தான பாட்டுங்க. அதாவது அந்த பாட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு அந்த பாட்டு பிரமாதம். ஜிவி பிரகாஷ்குமார் தான் பாடியிருக்கிறார் பார்த்தீங்களா, வேறு லெவலில் பாடியிருக்கிறார். அருண் பாரதி எழுதின அந்த பாட்டை வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அது இல்லாமல் இந்த படத்துக்கு ராகேஷ் அம்பிகாபதி தான் மியூசிக் சொல்லிட்டேன். எடிட்டிங் ஆர்கே ஸ்ரீநாத். எந்த இடத்துலையும் வெட்டி போடுங்கன்னு சொல்ல முடியல. படம் ஒரு 2:5 தான் இருக்கும், 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் இருக்கும். ஜெய்முருகனோட கலை இயக்கமாகட்டும், ஸ்ரீகரீஷோட நடனமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் தாவூத் நிச்சயமாக உங்கள் மனம் வந்து எந்த இடத்துக்கும் தாவாது. யூத்தாக இந்த படத்தை ரசிக்கும். டான் கதை தான், ஆனால் வேறு லெவல் டான்னு இருக்குது இந்த படம். நம்ம மனசில் இன்னமும் நிழலாடிக்கிட்டு இருக்குதுன்னா தாவூத் தரமான யூத் ஃபிலிம் அப்படின்றத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.